ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மீன் வாங்கியிருக்கோம். நேற்று தைப்பூசங்கிறனால பார்த்திங்கன்னா மீன்லாம் அதிகமாகவே கிடைக்கல. அதாவது வலைக்கு போகலன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி என்ன இருந்துச்சு அதை வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இறால் நல்ல கடல் இறால் பார்த்திங்கன்னா கிலோ 250 ரூபா. அதாவது 2 கிலோவாக வாங்கினா 250 ரூபா, 1 கிலோவாக வாங்கினா 300 அப்படின்னாங்க. பரவாயில்ல, குட்டி இறால் தான் இருந்தாலும் இந்த இறால் பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் போட்டு வளர்க்காதது. வளர்ப்பு இறாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கெமிக்கல் போடுறதுனால அது அந்தளவுக்கு நல்லதில்லை. ஸோ 2 கிலோ 500 ரூபா அதுமாரி வாங்கியாச்சு. ஏன்னா கிலோ 300 சொன்னாங்க. சரி, 2 கிலோ வாங்கினா 500 ரூபாங்கிறப்ப ஓகே அப்படின்னு மைண்ட் வந்துடுச்சு. சரி, மீன் ரொம்ப இல்லை இன்றைக்கி. ஸோ இறாலே வாங்கி வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த இறால் நல்லாவே இருந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, ஐஸ் இறால் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்கு மீன் இருந்துச்சு. அப்புறம் அந்த கடுசன்னு சொல்லுவோம் நாங்கள், பொருவா பண்ணா அதெல்லாம் தான் இருந்தது. அதுவும் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருந்தது. மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் ரோஸ் மீன் ஒரு 10 மீன் வச்சு இன்னும் 350 ரூபா சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இது 200 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அதில் ஒரு மீன் வீணாக போயிருக்கு. ஸோ அதை தூக்கி போட்டிருந்தோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை மாதிரியும் நம்மளுக்கு ஒரு மீன் வீணாக போயிருக்கும். அது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே வீணாக போயிடும் குழம்புல போட்டோம்னா. அதனால் அதை ஒரு மீனை வீணாக போனதை தூக்கி போட்டுடணும். ஸோ இந்த மீன் 250 ரூபா.